ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூ வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வரப்போ அவங்க காலையில தாங்க சொன்னாங்க, ஆர்டர் வந்து இப்படி செஞ்சு தர முடியுமான்னு. சரி, வெளியிலேருந்து எடுக்கிறது வேணான்னு சொல்ல வேணாம். அது வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா இப்போ தான் செய்ய ஆரம்பிக்கிறோம். அது வந்து அப்படியே கன்டின்யூ ஆகட்டும். வேணான்னு சொன்னால் இவங்க வேணான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது எங்கே தடைப்படுமோன்னு சொல்லிட்டு நான் வந்து சரின்னு ஒத்துக்கிட்டேன். காலையில் சொல்லி சாயங்காலம் வேணுன்றாங்க. அதுவும் 2 சேர் பூ வந்து கட்ட சொல்கிறாங்க. அதாவது 3 சேர் பூவில் வந்து 2 சேர் வந்து நார்மலாகவும் 1 சேர் பூ வந்து தலைக்கு வைக்கிறாப்புலையும் கட்ட சொன்னாங்க. கண்டிப்பாக ரொம்பவே முடியாது. ஏன்னா மார்க்கெட் போய் நானே பூ வாங்கிட்டு வந்து இப்போ உடனேவே கட்ட உட்காந்துட்டேன். ரெஸ்ட்டெல்லாம் இல்லைங்க. சரி, அலுப்பு பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங் பீரியட் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நான் கட்ட ஆரம்பித்தேன். ஆனால் என்ன சொன்னாலும் அந்த பூ கட்டி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இடுப்பு வலி, கை வலி, எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா ஈவினிங் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் குளிச்சுட்டு திரும்பவும் நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதும் நம்ம வேலையாகவே ஆயிடுச்சு. ஆட்டோக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லி நான் எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப சில சமயத்தில் இப்படி ஆகுங்க. நம்ம ஒத்துப்போம், ஏன்டா ஒத்துக்கிட்டோன்னு வரும். இல்லை இது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு முடிச்சுட்டேன் ஆர்டரை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லைங்க. ஏன்னா காலையிலேருந்து வீட்டு வேலையும் செஞ்சுட்டு உடனே டக்குன்னு அவங்க சொன்னாங்கன்ட்டு ஒத்துக்கிட்டு ஓடி போய் பூ வாங்கிட்டு வரேன். நான் பூ வாங்கிட்டு வீட்டுக்கு வரப்போ 12:30 மணி. நான் இதை முடித்து எடுக்கிறப்போ 4:30 கிட்ட ஆயிடுச்சு. ரொம்பவே முடியல. உண்மையாகவே கஷ்டமாக இருந்தது. பார்க்குறப்ப கட்டிடலாம், ஈஸி தான் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் குனிஞ்சு எவ்வளோ பூவை கட்ட முடியும்? ஒரு ஆள் தான். எங்கள் வீட்டில் வந்து எனக்கு தான் பூ கட்ட தெரியும். என் பிள்ளைங்க வந்து சாதாரணமாக எப்படியாவது இதுவாக கட்டுவாங்க. அது ப்ராப்பராக கட்ட தெரியாது. அதனால் வந்து ஒத்துக்கிட்டதை ஒழுங்காக செஞ்சிடணும். சரி, நம்ம வேலை அது நம்ம செஞ்சிடணும் சந்தோஷமாக தான் செஞ்சேன். ஆனால் முடியணுமே, அது நம்மளால் செஞ்சிட முடியுமான்னு பயம் வந்துருச்சு. 2வது கவர் கொட்டுறேன் இல்லையா, இந்த சமயம் எனக்கு வந்து நம்மளால் கட்ட முடியுமான்ற டவுட்டே வந்துருச்சு. ஆனால் கட்டிட்டேங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் கட்டிக்கிட்டேன். அவங்க சொன்ன டைமுக்கு எடுத்துக்கிட்டு கிளம்பி போய் கரெக்டாகவும் அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துட்டேங்க. நிம்மதியாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு ஆர்டர் எடுத்து அதை கரெக்டாக செய்யணும் இல்லையா, கஷ்டம் வரதான் செய்யும். போக போக இது வந்து எனக்கு பழகிடும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது வந்து 2வது ஆர்டர். அதனால் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்து போக போக பழகிக்கலாம். ஆனால் சந்தோஷமாக இருந்தது. சொன்ன வேலையை செஞ்சுட்டோமேன்ட்டு. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சா